ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது நான் பொங்கலில் நான் பண்ண அந்த விழாவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸு சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி அடுப்பில் பண்ணியிருக்கிறேன். நான் விளக்கு முன்ன அடுப்பு வச்சு அதெல்லாம் பண்ணேன். பசங்க குட்டி பசங்களாக இருப்பாங்க, நடு வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஹேபிட்டு கேஸ்லேயே பண்ணி பழகிட்டேன். ஒன்றில் சக்கரை பொங்கலும் ஒன்றில் கொஞ்சம் பொங்கலும் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் நான் வளர்ந்து பக்கம் நல்ல அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எப்படிலாம் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் படித்து வளரலை, பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னமோ இங்கே வெளியே போய் பொங்கலோட கூப்பிடுவாங்க, ஆனால் என்னால் அந்த பனி நேரத்தில் போக முடியாது. எல்லாம் குட்டி பசங்களாக இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. அதனால் நான் அப்படியே வீட்டிலே பழகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் கீழே போய் அடுப்பு கூட்டி அதில் பொங்கலோடலாம் நினச்சிருக்கிறேன். நீங்களாம் எப்படி பொங்கல் விட்டீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பொங்கல் விட்டுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு பொரியல் பாஜி குழம்பெல்லாம் வச்சு டயர்டாக இருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நம்ம தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் விட்ட மாதிரியே நம்ம எல்லாருக்குமே நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிப்போம். அப்புறம் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, வீவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வேப்பலாங்குளம் என்னோடய பிறந்த ஊர், அப்புறம் வடுகச்சி மதில் என்னோடய ஹஸ்பண்ட் ஊர், அப்புறம் 5 கிராமம் எங்களோட அம்மா ஊர், அப்புறம் புதூர், அப்புறம் மூலக்கற்பட்டி, அப்படி திருநெல்வேலியில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் என்ன இருக்கிற என் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற வீவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஏன் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப டைம் இந்த மாதிரி சொல்லணும்னு ஒரு ஆசை, அதனால சொல்கிறேன். வில்லேஜில் பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே வச்சு நல்லா கோலம் போட்டு சன் ரைஸ் ஆகி வரும்போது இந்த பொங்கல் பொங்கி வரும். அப்படியே காக்காக்கெல்லாம் சோறு போடுவாங்க. ஸோ அந்த ஞாபகத்துக்காக தான் நாங்கள் இங்கே மும்பையில் அடுப்புலேயே வச்சாலும் ஒரு 1 ரூம் கிச்சன்லேயே அதை அப்படியே பொங்கல் வச்சு அப்படியே எல்லாம் காய்கறி எல்லாம் வச்சு படைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே மொட்டை மாடியில் போய் காக்காக்கு சோறு வைக்கிறது வழக்கம். ஆனால் நாங்கள் வச்ச உடனே காக்கா எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எடுக்கிறோம், நல்லாயிருக்கும். இங்கே மற்றவங்கெல்லாம் இங்கே 90 ஃபீட்லலாம் நிறைய செலிப்ரேஷன் வெளியே வச்சு பொங்கல் விடுவாங்க. அப்புறம் இங்கே சிவசேனா கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க காக்கா கிட்ட. அப்புறம் கீழே பில்டிங்கில் அப்படியே பயங்கரமாக இருக்கும். 90 ஃபீட்டில் கூட ஆக்டர் ஓவியெல்லாம் வாராங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வீட்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு குட்டி விலாக் தான். இது நான் விலாகில் நான் இப்போ இதை பேச போகிறது இல்லை. என்ன பேசுகிறேன்னா, தை மாதம் 1ஆம் தேதி தமிழர் திருநாளில் நம்ம நிறைய பேர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஹேபிட்டையே நம்ம விட்டுட்டோம். அதனால் நம்ம பாரம்பரியமே நம்ம அக்செப்ட் பண்ணுறது தான். அதை நீங்கள் கடைபிடிக்கணும்னு நம்ம வேண்டிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காய்கறி எல்லாம் விளைவிச்சு இந்த தை மாதம் நெல் அறுவடை பண்ணுவாங்க. அந்த அறுவடை பண்ணுற நெல்லை பச்சை நெல் குத்தி அதை அரிசியை வச்சு பொங்கல் விடுறது அப்படின்றது தான் பொங்கல் சிறப்பு. விவசாயத்துக்காக தான் முதல்ல தொடங்குனது. நம்ம தமிழரோட பண்பாடே நம்ம விவசாயம், அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் மனசுலையும் ஒரு ஒருங்கிணைந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் இது. அப்புறம் வாழைப்பழம் வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த வாழைப்பழம் மெயினாக அந்த வாழையை வைக்கிறாங்க. அப்புறம் வாழை கண்ணு கூட வாசலில் வச்சு கெட்டி நிறைய பேர் பண்ணுவாங்க. இது இங்கே என்ன வாய்ப்பு கிடச்சிருக்கோ அதை மட்டும் நாங்கள் வச்சுருக்குறோம். எல்லாருமே மும்பையில் அப்படி தான் வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி நடை இருக்கும். அதில் கொஞ்சம் ஓரளவு ஒரு காவி அடிச்சுப்போம். அப்புறம் வாசலில் கொஞ்சம் ஒரு கரும்பு ஞாபகத்துக்கு ஒரு கரும்பு வரைஞ்சிப்போம். அப்புறம் அதில் பொங்கல் பானையும் வச்சுப்போம். அவ்வளோதான். மண் தரெல்லாம் கீழே போடுவாங்க, நிறைய கோலம் போடுவாங்க. இது பில்டிங்கில் 3ஆவது ஃப்ளோரில் கொஞ்சம் இடம் தான் இருக்கும் வாசலில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தேங்காய் பழம் உடைச்சி இது பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் நிறைய அனுபவப்பட்டுட்டேன். யாருக்குமே எனக்கு கேட்காம எந்த அறிவுரையும் அட்வைஸும் நம்மளை தேடி கேட்டால் மட்டும் நம்ம சொல்லிப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு
மனசில் ஒரு ஏம் பண்ணிக்கோங்க. தை மாதம் 1ஆம் தேதி கடவுளையும் வேண்டிக்கோங்க. எல்லா கடவுளோட அருளும் எல்லா வியூவர்ஸ்க்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம யாருக்காவது அறிவுரையோ ஏதோ ஒரு ரெசிபிலையோ அல்லது நம்மளோட சிஸ்டத்துலேயோ இல்லை நம்ம பார்த்து வளர்ந்ததே நம்ம சொன்னோன்னா அது வந்துட்டு இவங்களுக்கு என்ன பெரிய தெரியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாகுது. ஸோ நம்ம கேட்டால் மட்டும் நம்மளோட இது நம்மள்கிட்ட கேட்டால் இல்லை நமக்கு தேவை அப்படின்னு அவங்க புரிஞ்சால் மட்டும் சொன்னால் போதும். இல்லைனா யாருக்குமே ஃப்ரீ அட்வைஸ் இனிமேல் தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே அறிவுரை கேட்குற அளவுக்கு யாருமே இல்லை. நம்ம முதல்ல நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏம் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஜென்ரேஷன் நல்லாரும். நம்ம பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க. தை மாதம் பொங்கல் விடுறது மட்டும் பொங்கல் இல்லை, அந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதை மாதிரி நம்ம பசங்க பண்ணுற செய்கைகள் அல்லது அவங்க படிக்கிற படிப்பு எல்லாமே அப்படியே பொங்கி செல்வாக்கு எல்லாமே அப்படி பொங்கி வரணும் அப்படிங்கிறது தான் இது. உறவுகளுக்குள்ளே நம்ம மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம். பட் சில உறவுகள் வந்துட்டு நம்மளை வளரணும், நம்மளை வேணும் அப்படின்னு நினைக்கலன்னா ஜஸ்ட்டு அது நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம், அவ்வளோதான். அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, நிறைய பேரை நம்ம வந்து ஃப்ரெண்டாக வேணும், நல்லா இருக்கட்டும், இவங்களுக்கு நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க நம்மளே தாக்குற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. மைண்ட்லேருந்து தூக்கி தூரையே போட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஏதாவது உங்களுக்கு இது தேவைன்னா இந்த மாதிரி என்னோட அந்த டிப்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஏம் பண்ணியிருக்கிறேன். நான் நிறைய கொடுப்பேன், நிறைய அட்வைஸ் கொடுப்பேன். எனக்கு படித்ததையோ இல்லை நான் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழில் கூட ரொம்ப ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கேன். அவ்வளோ அளவுக்கு பிடிக்கும் தமிழ். பட் நான் தமிழே யூஸ் பண்ணாத அளவுக்கு ஓடிய ஒரு ஊருக்கு வந்துட்டேன், பாம்பேக்கு. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது. பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் என்னை பிள்ளைகளை பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொண்ணுங்கள்லாம் வளர்றது, படிக்கிறது, அவங்க கேட்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு. வேறு நான் எதுலேயுமே நான் கான்சன்ட்ரேஷன் செலுத்தவே மாட்டேன். நம்மளை தேடி யாரும் எது கேட்டால் மட்டும் அவங்களுக்கு நம்ம உதவியோ இல்லை அட்வைஸோ அறிவுரையோ இல்லை படிப்போ கல்வியோ நமக்குள்ளது வேணும், நம்மளோட உறவு வேணும், நம்மளோட கான்வர்சேஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். உங்களுக்கு எது நீங்கள் ஏதாவது ஒன்று ஏம் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வருஷம் இதுதான் ஏம். அது ரெசிபியை பற்றி இருந்தாலும் சரி, இல்லை சாமி கும்பிட்றதை பற்றி இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்பை பற்றி கேட்டதாக இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி கேட்டதாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மக்கிட்ட கேட்டால் மட்டும் கொடுப்போம். ஆனால் யூடியூப்பில் எனக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. நான் அது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி தான் இதோட யூடியூப்பை நான் பார்க்குறேன். பட் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சாரீ பார்த்துட்டிங்கன்னா 17 இயர்ஸ் ஆகுது. காஞ்சிபுரம் பட்டு நல்லி சில்கில் மட்டுங்கால் எடுத்தது. அவ்வளோ சூப்பராக இருக்குது கலரு. ஸோ நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன், மஞ்சள் கலருன்ட்டு. நான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சி அந்த முகூர்த்த பட்டு எடுத்து கொடுத்தது. ஸோ அதை நான் இன்றைக்கி கட்டுறதுனால அவங்களும் அந்த மாதிரியே வேஷ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி பசங்க லைக் பண்ணதுனால இப்போ பொண்ணுங்களுக்காக நாங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் பட்டு ஏதாவது எடுத்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதுவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கலரு இந்த பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பொங்கல்லாம் விட்ட பிறகு காக்காவுக்கு சோறு போடுறது ஊரில் ரொம்ப கான்னுலாம் கூப்பிடுவோம். காக்காவே கூப்பிட வேண்டாம், அதுவே வந்துடும். அழகாக காக்கா சாப்பிட்டுட்டு போயிட்டு டெரஸ் இந்த 3வது மாலாவுக்கு மேலே 4வது ஃப்ளோருக்கு மேலே இந்த மாதிரி மொட்டை மாடி இருக்குது. அதில் போய் வச்சுட்டு நாங்கள் திரும்ப இட்லி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி ஆகிப்போம். இதுதான் பாம்பேயில் உள்ள பொங்கல். இது எந்த வெளியே விட்டாலும் சரி, இல்லை எங்கே செலிப்ரேஷன் பண்ணாலும் சரி, சோறு போட்டுட்டு அப்படியே காக்காக்கு சோறு வச்சுட்டு வீட்டில் இது என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்தில் அவங்களும் அவங்க பொண்ணும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் காக்காக்கு சோறு வச்சாங்க. தேங்க்யூ.